இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் திருவசனம் 28 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இன்னைக்கு கொஞ்சம் நெஞ்சம் பாரம் இல்லை, கொஞ்சம் நெஞ்ச சுமைகள் கிடையாது, ஏகப்பட்ட பாரங்கள், ஏகப்பட்ட சுமைகள் நம்ம மேலே இருக்குது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்படாதீங்க, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறாராம். இன்றைய நாளில் நம்ம குடும்பமாய் ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் சமாதானத்தை கொடுக்க போகின்றார், மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். தேவன் உங்கள் வீட்டை சுற்றிலும் அக்னி மதில் எழுப்பி உங்கள் எல்லைகளை சமாதானத்தினால் ஆசிர்வதிப்பார். எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை பாதுகாப்பார். தேவ சமாதானம் உங்கள் வீட்டை நிரப்பும்படி குடும்பமாக இணைந்து ஜெபியுங்கள். இந்த ஆசீர்வாதம்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் ஜெபிச்சா பார்த்தாதுல, குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாருமே, சிறியவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தீங்கும் நம்ம கிட்ட அணுக விட மாட்டார், நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வார். பிரேஸ் தி லார்ட். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அமைதி இருக்கா, சமாதானம் இருக்கா, ஒற்றுமை இருக்கா? இது மூணுமே இல்லை பிரதர். எப்போ பாரு பிரச்சனை, சண்டை, சச்சரவு தான். எவ்வளோ அமைதியாக போகணுன்னு பார்க்குறோம், ஏதாச்சும் புது புது பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் கதவை தட்டிக்கிட்டு வெளியில் காத்துட்ருக்கு. நாங்களும் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிரதர், எப்போதும் போல தான், எப்போதும் போல் தான் போதே தவிர எந்த ஒரு மாற்றமும் எங்கள் வாழ்க்கையில் இல்லை. எது மாறாமல் இருக்குது அப்படின்னா, நேரத்துக்கு சாப்பிட்றோம், அவ்வளோதான். சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், வரோம், போகிறோம், அவ்வளோதான். தூங்குகிறோம். இதுதான் நாங்கள் ரொட்டேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி புது மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும்னு சொல்லி காத்துட்ருக்குமே தவிர, ஆனால் இந்த விஷயம் நடந்ததே இல்லை பிரதர். சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நினச்சிங்களோ கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நேரம் கண்டிப்பாக ஆகும், வெகு விரைவில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்க போகுது. காத்துட்ருங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம காத்துட்ருந்து பெறுகின்ற பொழுது தான் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. எதுவுமே எடுத்ததுமே கிடச்சிச்சின்னா அந்த சந்தோஷம் இருக்காதுல்ல, அந்த ஹாப்பினஸ் இருக்காது அதில். ஐயோ, இந்த விஷயத்துக்காக நான் பல வருடம் காத்துட்ருந்தேன், எனக்கு கிடச்சிது, அவ்வளோ சந்தோஷப்படும், துள்ளி குதிப்போம். காரணம் என்னென்னா, நம்ம காத்துட்டு இருந்தது வீண் போகலை. நம்ம ஏசப்பா நம்ம ஒருபோதும் கைவிடல, நிச்சயமாய் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். என் பிள்ளைகளே, நான் உங்கள் மேல் பிரியமாக இருக்கின்றேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். என் பிள்ளைகளே, நான் உங்கள் மேல் பிரியமாக இருக்கின்றேன், ஆகவே தான் சமாதானத்தை தந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். மெய்யாகவே அவர் பாதுகாப்பான அமைதியான இடத்தில் குடிக்கொள்ள போகின்றார். இன்றைக்கி நம்ம பாதுகாப்பான இடத்துல, அமைதியான இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா போகணும். கண்டிப்பாக இதான் வேணும், நமக்கு பாதுகாப்பு வேணும். முதலாவது அமைதியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எப்போ பாரு சத்தமும், எப்போ பாரு சண்டை சச்சரவுமாக இருக்கின்ற பொழுது அங்கே நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்குது, எதுவுமே இருக்காது. பாதுகாப்பான இடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டு போகின்றார். ஒற்றுமையாய் குடும்பமாய் ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமா பார்த்து பாருங்கள். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான், யாருமே பார்க்காதீங்க. பார்த்துட்டோன்னா அவ்வளோதாங்க. ஏன்னா அவங்கள பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது, அவங்களுக்கு மட்டுமே எல்லாம் கொடுக்குறாரு ஏசப்பா. ஆனால் நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார். தினந்தோறும் ஜெபிக்கிறேன், தினந்தோறும் எல்லா விஷயங்களும் பண்ணுறேன், ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேது. நான் நல்லது நினைக்கிறேன் பிரதர், நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இன்னமும் எதுவும் கிடைக்கல. கவலைப்படாதீங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க போகின்றார். பாவத்திலிருந்து விடுதலை ஒரு வாழ்க்கை கொடுக்க போகின்றார். வியாதியிலிருந்து அதில் விடுதலை கொடுக்க போகின்றார். தொற்று சுகத்தை கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. குழப்பமான சூழ்நிலை வருகின்ற பொழுது ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரே நீர் தான்ப்பா தீர்த்து வைக்கணும் இந்த விஷயத்தை, நான் குழம்பி போயிருக்கேன், எனக்கு விடுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் கேட்கின்றதை எல்லாம் நிச்சயமாய் கொடுக்க போகின்றார் என்ற நம்பிக்கை கொடுங்க ஏசப்பா.
நாங்கள் சோர்ந்து போகும் வேளையில் கூட நீரே எங்களை பத்திரமாய் அரவணைப்பீராக ராஜான்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குறுதிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருவதாய் நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றேன். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் மேல் பாதுகாக்கும் கருத்தை வைத்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. ஒரு தீய சக்தியும் எங்களை தொடாதபடி எங்களை சுற்றிலும் அக்னி மதிலாய் இருப்பீராக ராஜா. எங்கள் குடும்பத்தை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் ஒற்றுமையும் தந்து எங்களை ஆசீர்வதித்தர வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசப்பா, இயேசு தாமே எப்பொழுதும் எங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் என் குடும்பத்தின் மேல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் நம்புகிறேன். இயேசப்பா, சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தருவதாக இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க, உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. எல்லோரையும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.